ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு காதலா காதலா சீரியலோட நெக்ஸ்ட் பார்ட் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சட்டுன்னு அந்த லைக் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினா உங்க மாமியார் பிளேம் பண்ணிருப்பா. ஸோ அதுல இருந்து இந்த பார்ட் கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோயின் கையில வச்ச அந்த மெஹந்தியே பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துடுறான். வந்துட்டு நீ சொன்னது அதாவது இவன் வந்து ராகினியை பத்தி சொல்லியிருப்பான். அந்த பிளாஷ் கட்டை ஞாபகப்படுத்திட்டு நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுவான். சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து போக பார்ப்பான். ஆனா போக முடியாது. சரி உள்ள வருவோம்னு சொல்லிட்டு வந்துருவான். அந்த சோஃபா தட்டி அவனுடைய போன் கீழே விழுந்துரும். இவன் அந்த போனை எடுத்துட்டு இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோயினும் பாத்துருவா. நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல என்னுடைய போன் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அப்படி பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் நீ சொன்னது கரெக்ட் தான், ராகினியை பத்தின எல்லா விஷயமும் உண்மைதான், நான் தான் உன்னை நம்பல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். ஆனா நீயும் என்கிட்ட வந்து கள்ளத்தனம் தான் பண்ற. ஏன்னா அன்னைக்கு நீ என்ன சொன்ன, நீ வந்து இந்த மேரேஜ் நிப்பாட்டுறன்னு தானே சொன்ன, ஆனா நீ அப்படி நிப்பாட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கான். இவளும் அந்த மாதிரி நீங்க எதுக்கு ராகினியை சொல்லி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இவளும் கேட்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உங்களுக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி உண்மையிலே கவலை இருந்துச்சு, அக்கறை இருந்துச்சுன்னா இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு என்னை வந்து பாருங்க, அதுவும் அந்த மேரேஜ் ஆன என்னுடைய ரிங்கு கொண்டு வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அப்புறம் ஹீரோயின் கூட கௌரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி கௌரி பேசிட்டு இருக்கும்போது, என்னக்கா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தெரியல, கடவுள் விட்ட விதி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வெளியில ஜன்னலை திறந்து அந்த நிலாவில வந்து அவங்களுடைய தாலியை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த ரிங்கை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ போட்டு விட்டுருப்பான்ல, அப்ப சொல்லியிருப்பான் இது நமக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ் கார்ட்லாம் ஞாபகப்படுத்துறாங்க. ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த தாலியை பக்கத்துலயே வச்சுட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி படுத்துட்டு இருக்கா. இங்க ஒரு சைடு நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே பெட்ல உட்காந்து பார்த்துட்டே இருக்கா. அப்பா அவன் மாமியார் வந்துட்டு, என்னம்மா நீ இன்னும் கிளம்பலையா, உனக்குள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்திருக்கேன், நீ கிளம்பிடணும் சரியா, அப்பதானே உன்னுடைய மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா. சோ இதை வெளில இருந்து நம்ம ஓம்காராவும் கேட்டுருதான். கேட்டதுக்கு அப்புறம் நீங்க அண்ணிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யார் உனக்கு அண்ணி, உன் அண்ணனோட ஒய்ஃப்லாம் அவ கிடையாது, இப்ப வேற ஒருத்தரோட ஒய்ஃப், அவ உனக்கு அண்ணியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்காங்க, சிவன் நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சேன், நீங்க ஏன் சிவன் எனக்கு வர மாட்டேங்கீங்க, எப்படியாச்சும் வந்துருங்க சிவன் சொல்லிட்டு அங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறா. இங்க நம்ம கௌரி வந்து பேச வந்துடுறா போல சிவன்ட்ட, நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மாமா, இதெல்லாம் தப்பு இல்லையா, நீங்க அக்காட்ட எப்படியாச்சும் போய் பேசிருங்க, நீங்க கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு சொல்லி தானே இவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் நீங்க போய் பேச மாட்டேங்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அவனையும் ஹக் பண்ணிடுறான். நீ கவலைப்படாதம்மா, நான் எடுத்திருக்க முடிவு வந்து எப்படியும் நல்லதாவும் தான் எடுப்பேன், கண்டிப்பா நான் வந்து அனிகாவை வந்து அவனை மேரேஜ் பண்ணிக்க விட மாட்டேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கௌரிட்ட வந்து சொல்லி முடிக்கிறான். நம்ம ஹீரோயின் சிவனை எதிர்பார்த்து ஜன்னல் கிட்டே நின்றுட்டு இருப்பா. சோ அப்போ மாமியார் வந்து இவன் இன்னுமா கிளம்பல, 11 மணிக்குள்ள அவ கிளம்பிடணும்னு சொல்லிட்டு சர்வெண்ட் இருப்பாள்ல அவள்கிட்ட சொல்லிட்டு போயிடறான். இங்க நம்ம ஹீரோ அந்த ரிங்க வச்சு யோசிச்சுட்டே இருப்பான். அவன் சொல்லியிருப்பான்ல எப்படியாச்சும் நீ வந்துடணும் 11 மணிக்குள்ள நான் உன்கிட்ட பேசணும்னு, அதை நினைச்சிட்டு நினைச்சிட்டு இருப்பான். அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் போற ஐடியால இல்ல, பட் அவன் அந்த ரிங்க வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். ஓம்காராவோட அப்பாவும் அம்மாவும் இங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இறங்கி. எல்லாம் ஜானகி கேக்குறாங்க, என்னாச்சுங்க, ஏன் நம்ம அங்க இருந்து வந்தோம், நீங்க எதுவும் தப்பு பண்ணீங்களா, நீங்க தப்பு பண்ணனால தானே அங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பையன் நீங்களா கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் கொல்லலையே, அப்ப நீயா கொன்ன, அப்ப நீ தானே கொண்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. உன் கையில வந்து ஆயிலா இருந்துச்சு, அப்ப நீ வந்து அவனை கொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கவும், அவ சொல்றா, நீங்க வந்து கையில ஏதோ ஆயில் மாதிரி கிரீஸ் மாதிரி வச்சிருந்தீங்க, பிளட் வேற இருந்துச்சு உங்க கையில, நீங்க தான் அவனை கொன்னீங்களா, அதனாலதான் இப்ப இங்க வந்து நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவனும் 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டையை மறுபடியும் போட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் ஜீப் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. சோ இவங்க 2 பேரும் ரொம்ப பயந்துட்டு காருக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. அந்த ஜீப் வந்து இவங்களையும் பார்த்துட்டே போகுது. அப்ப ஜானகிக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. சோ இவன் சொல்றான், எப்பவும் போல ஏறி நீ காட்டி கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ள இருக்கான். என்ன விஷயமா இங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் கேட்கவும், இல்லங்க ஒரு வீட்டுக்கு வந்தோம், அந்த வீட்டுல ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. பட் அந்த இடத்துக்கு வந்து எஸ்பி இருப்பான் போல. சோ அவன் வந்து இந்த சைடு இந்த காரை அனுப்பி விடுங்கன்னு சொல்றான். அந்த இடத்துல இருந்து இறங்கி பேசுறாங்க. எதுக்காக இங்க வந்தீங்க, இங்க ஆல்ரெடி ஒரு கொலை நடந்திருக்குன்னு சொல்லி பேசும்போது, இல்ல நாங்க ஒரு விஷயமா வந்தோம், அந்த அந்த நபர் அவங்க வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜானகி இப்பதாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொல்றா. பட் கார் வந்து போக மாட்டேங்குது. உடனே இவன்
கீழே இறங்கி பார்க்க கார் பஞ்சர் ஆயிடுது போல. சரி நீ இரு, நான் அந்த வீட்டுல போய் ஹெல்ப் மட்டும் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த இடத்துல நிக்க வச்சுட்டு இவன் அந்த இடத்துல இருந்து அப்படியே போயிடுறான். அந்த சர்வன்ட் பொண்ணு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நீங்க கிளம்புங்க, இல்லைன்னா பிங்கி மேடம் வந்து என்னை திட்டுவாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் நம்ம கௌரி வரா, வந்துட்டு என்னாச்சுக்கா ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சிவனை காட்டுறாங்க. சிவன் வந்து அந்த எல்லாத்தையுமே யோசிச்சு அந்த இடத்துல ரிங்கையும் வச்சிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து கௌரிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. கௌரிகிட்ட வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் இப்படி சிவன்கிட்ட சொல்லியிருந்தேன், அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் கிட்ட வந்து நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுறத பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு ரிங் எல்லாத்தையுமே தேடுறாங்க. பட் அந்த இடத்துல ரிங்கே இல்லை. சிவன் வந்து வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவ்வளவு நம்பிக்கையா வந்திருப்பா போல. விவேக் அந்த ரிங்கை எடுத்துட்டு சாரி அனிகா, எனக்கு வேற வழி தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அனிகா நம்மள வந்து பார்க்க வர சொன்னால போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ அனிகா இங்க வந்து மேரேஜுக்கு கிளம்பியும் கீழே வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறா, தண்ணி எடுத்து நம்ம சிவன் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிட்டு நீ எதுக்கு இப்படி பண்ற, உன்னோட பிஹேவியர் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது நீ தான் சிவன் தப்பா பண்ணிட்டு இருக்க, உன்ட்ட நான் என்ன சொன்னேன் ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நான் தேவையில்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் கையை பிடிச்சி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் வாங்க விவேக் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறான். போனதுக்கு அப்புறம் சிவனுக்கு சரியான ஷாக்கு. அந்த இடத்துல இருந்து பின்னாடியே ஓடுறான். கார்ல வச்சு நம்ம ஹீரோயினா விவேக் வந்து அழைச்சிட்டு போறான். இங்க நம்ம ஹீரோ வந்து ஓம்காராட்ட தான் பேசிட்டு இருக்கான். அந்த ஒரு இடத்துக்கு வந்து நின்றுட்டு பாத்தியா அவளுக்கு எவ்வளவு ஆட்டிடியூட்னு, என்னோட ஈகோ எல்லாத்தையுமே நான் விட்டு வச்சுட்டு போனேன், ரிங்க கூட அந்த இடத்துல வச்சானா அவளை பத்தியா எவ்வளவு திமிர் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்க தானே செய்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாஹிலும் வந்துருதான். அப்போ நம்ம கௌரி சொல்றா பிளேம் பண்ற, ரொம்ப ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி விவேக் வந்து நம்ம அனிகாவை கல்யாணம் பண்ணா இங்க வருவாளா இல்ல வேற எங்கேயும் போயிருவாங்களா, கண்டிப்பா இங்கதான் வருவாங்க. ஏன்னா இங்க வந்து அவங்களுக்கு சொத்து இருக்குதானே, அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. சோ இங்கதானே அவங்க வந்தாகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அங்க முடியல, ரொம்ப ஜெலஸா இருக்கு. ஒரு இருட்டான இடத்துக்கு நம்ம ஹீரோயினை அழைச்சிட்டும் வந்துடுறான். ஹீரோயின் கேட்காங்க ஏன் இங்க கூட்டிட்டு வந்த, நான் வந்து சிவன் முன்னாடி தான் அப்படி பேசினேன், பட் நான் உனக்கு மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியால இல்ல, இந்த டிராமாவை இதோட நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான், எனக்கு இதான சரியான நேரம்னு சொல்லிட்டு இப்படி ஆன் பண்றான். லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இந்த டிராமா தானே சொன்ன, நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ராகினி வாரா, பின்னாடி எல்லாரும் வாரானா. சோ இவ வந்து ரொம்ப ஷாக்ல இருக்கா. ஷாக்ல இருந்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்க ராகினி, நீ எதுக்கு இங்க வந்த, உன்னதான் அன்னைக்கு சிவன் சொல்லிட்டான் தானே அப்படின்னு சொல்லும்போது நான் சிவாவை வந்து எவ்வளவு அடையணும்னு நினைச்சேன், ஆனா நீ என்னை விட்டியா, சோ நீ எப்படி அவனை அடைய முடியும், அதான் அந்த ஒரு பிளானை பண்ணோம். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின் நான் வந்து இப்பவே சிவாக்கு போன் பண்ண போறேன், உங்களை பத்தி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கவும் அங்க ராகினி தட்டி விடுறதா நம்ம ஹீரோயினோட போனை. ஹீரோயினும் கீழே விழுந்துடுறாங்க. இதெல்லாம் நினைச்சு ஹீரோக்கு வந்து இப்ப அனிகாக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த இடத்துல ஓம்காரட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு போன் வருது. அந்த போன்ல வந்து அவங்க அம்மா பேசுறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு தெரியல. சொல்ல அனிகான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நாங்க விவேக் காரை தான் ஃபாலோ பண்ணி வந்தோம், ஆனா விவேக் வந்து இல்ல, அவன் எங்கனையோ போயிட்டான் போல, சோ நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நம்ம ஹீரோட்ட வந்து அவன் அம்மா சொல்லிடுறா. ஸோ அவன் வந்து ரொம்ப நர்வஸா இருக்கான். நான் பயந்துட்டு என்னாச்சு அனிகாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் ஓம்காரட்டையும் கௌரிட்டையும் சொல்லிடுறான். கௌரி சொல்றான் நான் பாவியாட்ட சொல்லிட்டேன், அவ அட்ரஸ் ட்ராக் பண்ணிடுவா, வாங்க நம்ம போய் நம்ம அக்காவை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த சைட்ல இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் வந்து சாஹில் கிட்ட போயிட்டு ப்ராமிஸா நான் அவன் அக்காவை எப்படியாச்சும் காப்பாத்தி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பிங்கி ப்ராமிஸ்னு சொல்லி அவனும் பாவமா கேட்கறான். நம்ம ஹீரோவும் பிங்கி ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு போயிடுறான் அந்த இடத்துல இருந்து. இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை வியூவர்ஸ்.